நம்ம பேச்சுலர் ரூமில் இருக்கும்போது டேய் நீ எல்லாம் நடிகனா வந்தேன்னு வச்சுக்கேன்னு ஒருத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்க நம்ம கூட. அவன் ஒரு கதை சொல்கிறான் சார். அவன் பயங்கர சிவபக்தன். தூங்கிக்கிட்டு இருந்தேன், எழுப்புனான். என்னடா சார் 2 மணி சார். மச்சான் ஊருக்கு போயிடுறா. ஏன்டா? நான் பயங்கர சிவபக்தன். சிவன் என் கனவுல வந்து சொன்னார், நீ வந்து கடைசியாக எங்கெங்கன்னு காதல் பறந்த மாதிரி சுற்றுற மாதிரி உனக்கு சினிமாலாம் கிடைக்காது போயிருங்கிற ரேஞ்சுக்கு என்ன மேனிப்புலேட் பண்ணுறான். நான் என்ன பண்ணேன், 2 நாள் கழித்து 3 மணிக்கு எழுப்பினேன் அவனை. தம்பி நடா அவன் சிவனு இப்போ தான் முருகன் கனவுல வந்தார், பெரிய நடிகனாக வேணார். அப்பனுக்கும் மகனுக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது போல, அவங்களுக்குள்ளே ஒத்து போல போல இருக்குது அப்படின்னு பிடிச்சி அவனை கலாச்சி விட்டேன். இப்போ இவன்லாம் என்ன நினைப்பான், நம்ம வளரும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும்ல, இதுக்கு தகுந்த மாதிரி ஷூட்டிங் போகணுன்னு எதிர்த்த மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம வந்து வாழ்க்கை முழுவதும் ஏழ்மை அது இதுன்னு ஆட்டோவில் சவாரி பார்த்தவன் ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளை நான் லவ் பண்ணணும் சார். ஆப்போசிட்டில் நிற்க வச்சிட்டாரு, கொண்டு வந்து பார்த்தா தேவதை மாதிரி இருக்குது. நான் ஆப்போசிட்டில் கையெல்லாம் உதறுது. ஏற்கனவே சிங்கிள் டேக்கு ஊரெல்லாம் நிலமெல்லாம் பார்க்க சொல்லியாச்சு வாங்குறதுக்கு. இந்த லேடியை பார்த்தோன்னே டயலாக்கும் வரல ஒன்றும் வரல சார். இப்படியே இருக்கேன் சார். அவர் என்ன எப்படி பார்த்துட்டு சார் அவங்கள பார்த்தா டயலாக் வரும். இவங்க நடிப்பில் அவ்வளோ பார்த்தா வரல இவ்வளோ பார்த்தா எப்படி அனுப்பிக்கிறேன் சார். காலையில் ஆரம்பிச்சிது சார், ஈவினிங் 4 வரைக்கும் ஒரு ஷார்ட் போக முடியல சார். ஒரு டயலாக் வரல சார் வாயில். ஒரு கடத்துக்கு மேலே நீ இல்லைன்னு தூக்கிட்டார் சார். நீ கிளம்புன்ட்டாரு, வேற ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்துக்கலான்ட்டாங்க. அவங்க சைட்லேயும் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் வேறு ஆள் பாருங்கன்ட்டாங்க. வெளியே போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் சார். இப்போ கட் பண்ணால் எனக்கு ஞாபகம் வருது, அங்கே லாண்டு பாரு வாங்கிடலாம், இங்கே பொண்ணு பாரு கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் போச்சு எல்லாம். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு 4:30 இருக்கும் சார். நேராக போனேன், என்ன நினச்சேன்னு தெரியல சார். நடிக்கிறேன் சார். என்ன நடித்தேன், முன்னாடிலாம் கட்டாக போனப்போ சிங்கிள் ஷாட்டுன்ட்டார். ஐயோ ஏற்கனவே 2 லேலாக வரல, சிங்கிள் ஷாட் 7 நிமிஷம் ஒரே ஷாட்டில் நடித்தேன் சார். ஒரே ஷாட், டயலாகே பார்க்கல சார். சொல்லுங்க அண்ணே. அப்போ என்ன வந்ததுண்ணா சார், வாழ்க்கையில் அப்போ ஒரு டக்குன்னு தோணுச்சு, எங்கேயா கிணத்துல குதிச்சலாமெல்லாம் தோணுச்சு. அதுக்கெல்லாம் பெரிய தைரியம் வேணும், அதுக்கு நடிச்சுட்டு போயிடலாம்டா அப்படின்னுட்டு வந்து சிங்கிள் டேக் சார் அது. அப்புறம் அவர் சொன்னார் திருமுருகன், உன்னை பயமுறுத்த தாயா, நீ 2 நாள் நடிக்கலனாலும் நீ தாயா, உன்ன மாதிரி ஒரு நடிகை எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி திருமுருகன் சார் ஒரு லைக் அ ஃபாதர் சார். ஃபுல்லாக நம்ம கூடவே இருந்து என்னை அழகாக டிசைன் பண்ணி நடிக்க வச்சார். அந்த கதாநாயகி உங்களை ஆறுதல் படுத்தலையா? அவங்கள மாற்றிட்டோம் சார். அவர் திருமுருகன் சார் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் அவங்க எல்லாரையும் மாற்றிட்டாங்க சார். மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் காயத்ரி மேம் எல்லாம் வந்தாங்க. வந்தோடனே அது அந்த கலரே மாறிடுச்சு சார். அது வேற கலரில் இருந்துச்சு சார் மெட்டி ஒலி. இவங்கெல்லாம் வந்தோடனே பியூட்டிஃபுல் கலருக்கு வந்துச்சு சார். ரொம்ப அழகாயிடுச்சு சார் அது மெட்டி ஒலி.